ஃப்ரெண்ட்ஸ், கோவை டிரைவர் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஒரு குட் மார்னிங். என்ன யூனிஃபார்மில் இல்லைன்னு பைக்கில் ஒயிட் ஷர்ட்டில் இருக்கேன். நம்ம வந்து நேற்றுக்கு இன்றைக்கி லீவுனா நம்ம பர்சனலாக வந்திருக்கோம். சார் ஒருத்தர் நம்ம இங்கே பொள்ளாச்சி பக்கத்தில் கிணத்துக்கடவில் லேண்ட் வாங்கினார். நேற்றுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது. ஸோ அவரோட கொஞ்சம் அங்கேயும் சுற்றி இருந்தக்காட்டி வீடியோலாம் எதுவும் எடுக்கல. நைட் வந்து அன்டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் கோவில் தண்ணியெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து ஒரு 10-11 மணிக்கு தான் படுத்தோம். அதுவும் இல்லாமல் இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இது இல்லை, டவரில் ரீல்ஸ் பண்ணலான்னு பார்த்தா ரீல்ஸ் பார்க்கவே முடியலைங்க. ஏன்னா அந்தளவுக்கு டவர் இல்லை, ஃபுல்லாக டவர் இல்லை, இதாக தான் இருந்துச்சு. கால் கூட பேச முடியல யார்கிட்டையுமே. அதனால் என்ன பண்ணோம், சரி படுத்துட்டோம். சரி டயர்டாக இருந்துச்சா ஃபேன் எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான், நீ என்ன பண்ண முடியாதுன்னு படுத்தாச்சு. காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சோம். போய் ரெடி ஆகிட்டு வந்து உட்காந்துருக்கோம். டிஃபன் இங்கேயே கொடுத்துருவாங்க. இன்றைக்கி என்ன பிளான் தெரியல. இங்கே வந்து சுத்தமாக இதே இல்லை. சரி ஒரு வீடியோ ஒன்று போடுவோம் அப்படின்ட்டு எடுத்துருக்கேன். நான் நல்லாயிருக்கு. பூரா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு நான் காட்டுறேன் பாருங்க. ஃப்ரண்ட் இதில் காட்டுறேன், ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் பச்சை பசேன்னு எல்லாம் நல்லாயிருக்கு. எல்லாம் வச்ச மரம் எல்லாம் வச்சவங்க ஒரு ஏர்டெல் டவர் ஒன்று வச்சுருந்துருக்கலாம். சுத்தமாக ஏர்டெல் இல்லை, ஜியோவும் பிஎஸ்என்எல் கிடைக்குது, ஜியோ கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஜியோ இவங்களே வச்சிருக்காங்களாமா. அதை அவர்கிட்ட சொன்னேன், சார் ஜியோ வச்சுங்களே ஒரு ஏர்டெல் ஒன்று வச்சிருக்கலாம்ல சார், ஏன்னா ஜியோ ஏர்டெல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களா, ஒரு ஏர்டெல் ஒன்று வச்சிடலாம் இல்லைங்க சார் அப்படின்னு. பார்க்கலாங்க. இப்போ அதே இதே ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து வச்சிருக்கேன் டவர், ஜியோ டவர். இங்கே இவங்களே வச்சிருக்காங்க சொந்தமாக ஜியோ டவர். அதனால் நிறைய பேர் ஜியோ தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்பாட் இருக்குது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா பழி வாங்கிருச்சு. ஒருத்தர்கிட்ட ஜியோ கிட்ட வாங்கினேன், இது வைஃபை யூஸ் பண்ணலான்னு. இது வந்து கிடைக்கல, ஜியோ வந்து யூஸ் பண்ண முடியல, ஆன் ஆகலை. ஸோ இதுவும் பழி வாங்கிருச்சு நைட்டு. இதுலையாவது ஏதோ வைஃபை கனெக்ட் பண்ணி நம்ம இது பண்ணலான்னு பார்த்தோம், இதுவும் நம்மளுக்கு பழி வாங்கிடுச்சு. ஸோ அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்படியே இருந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்கலாம். நான் முடிஞ்சால் உள்ளே வீடியோ எடுத்து போடுறேன், எல்லாம் பாருங்கள். ஆனால் நல்லாயிருக்கு, இடம் அருமையான இடம், சூப்பராக இருக்குது. எங்கேன்னு கேட்டிங்கன்னா கிணத்துக்கடவுல வந்து உள்ள ரைட்டில் வேளாந்தவளம் போகிற கேரளா பார்டர், கிட்டத்தட்ட கேரளா பார்டரு. மெயின் ரோடு கிட்ட போனோம்னா டவரில் கிடைக்கிது, லைட்டாக ஒரு 2 பாயிண்ட் வருது. உள்ளே இங்கே வந்தாச்சுன்னா சுத்தம் இப்படி வந்துடுது, அந்த எரர் காட்டும் இல்லைங்க, அந்த வந்துடுது, அந்த சிம்பிள் வந்துடுது மேலே. ஒன்றும் பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதாவது பண்ணிக்கிறேன். நம்ம அளவுக்கு இதெல்லாம் கவர் பண்ணி வீடியோ ஆட் பண்ணி விட்றேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.